மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 5ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 7லிருந்து செய்யுள் சேற்றில் தாமரை என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சேற்றில் தாமரை ஒரு பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழவள்ளி அப்பா. சரிங்களா? சேற்றில் தாமரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ சேற்றில் தாமரையில் தாமரைப்பூ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதோ ஃபோட்டோவில் கொடுத்துருக்காங்க படத்தில் நமக்கு. இதுதான் தாமரைப்பூ. தாமரைப்பூ எங்கே மலர்ந்து காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே மலர்ந்து காணப்படும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருமே நம்ம தாமரைப்பூ பார்த்துருப்போம் இல்லைங்களா? தாமரைப்பூ சேத்துல தான் இருக்கும், சேற்றில் தான் இருக்கும். ஆனால் எல்லா ஊர்களிலும் குளத்திலோ குட்டையிலேயோ காணப்படும் இந்த தாமரைப்பூ எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். தாமரைப்பூ இல்லையா? அது சேத்துல காணப்பட்டாலும் சேத்துக்குள்ளே தாமரைப்பூ இருந்தாலும் அந்த பூக்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக காணப்படும் தாமரைப்பூ இல்லைங்களா? தாமரைப்பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக காணப்படும். ஆனால் ரொம்ப மொட்டாக இருந்தாலும் அது மலர்ந்து விரிந்து காணப்படும் பொழுது தாமரைப்பூ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே இல்லையா? நீங்கள் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அந்த தாமரைப்பூவை பற்றி தான் அழவள்ளி அப்பா அவர்கள் இந்த பாடல் வரிகளின் மூலம் அருமையாக சில கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கார். சரிங்களா? அதாவது சேத்துக்குள்ளே இப்போ சேத்துக்குள்ளே தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரைப்பூ மலர்ந்து பூக்குது இல்லையா? ஆனால் சேறு என்பது யாருக்குமே நமக்கு பிடிக்காது. ஆனால் எல்லாருக்கும் பிடிக்குன்றது நம்மளால் சொல்ல முடியாது. சேறு என்பது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் அந்த சேத்துக்குள்ளே இறங்கி தாமரைப்பூவை பறிக்கிறதுக்கு ஒரு சிலர் இறங்கவே மாட்டாங்க இல்லையா? காலெல்லாம் சேராயிடும் என்பதற்காக இல்லையா? அப்போ இந்த பாடல் வரிகளின் மூலம் தாமரை பூவை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர் வெறுக்கும் சேற்றிலே மலர்ந்து நிற்கும் தாமரை. சேத்தை மனுஷங்க யாருமே விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு சேத்துக்குள்ளே நடந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை தெரியாமல் நம்ம காலில் சேறு பட்டுடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே சேத்தோடு வீட்டுக்குள்ளே போகிறதோ அல்லது வேறு எங்கன்னா வெளியில் போகிறது நம்ம போக மாட்டோம் இல்லையா? விரும்பாத ஒரு விஷயம் நம்முடைய எப்படி வீட்டுக்குள்ளே நம்ம சுத்தமாக உட்காந்துட்ருக்கோமோ, சுத்தமாக இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே உட்கார முடியும். சுத்தம் இல்லைன்னா நம்மளால் உட்கார முடியாது. அந்த மாதிரி தான் நம்முடைய கால்களிலும் சரி கைகளிலும் ஏதாவது ஒரு அழுக்கு பட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலை கைகள்லாம் அலம்பிட்டு தான் நீரால் அலம்பி தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் இல்லையா? அப்போ பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர் வெறுக்கும் சேறு. மனிதர் வெறுக்கும் சேற்றிலே மலர்ந்து நிற்கும் தாமரை. மனிதர் விரும்பாத அந்த சேத்துக்குள்ளே தான் என்ன ஆகுது, இந்த தாமரை பூவு மிகவும் மலர்ந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாரு அழவள்ளி அப்பா இந்த பாடல் வரிகளின் மூலம். சரிங்களா? அதுக்கப்புறம் புனிதமான கடவுளை பூசை செய்ய உதவுவதே. புனிதமான கடவுளை பூசை செய்ய உதவுவதே அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர் வெறுக்கும் சேராக இருந்தாலும் அதில் என்ன ஆகுது, தாமரைப்பூ மலர்ந்து பூக்குது. ஆனால் அந்த தாமரைப்பூ தான் புனிதமான கடவுளை வணங்குவதற்கும் பூசை செய்ய உதவுவதற்கும் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மனிதர் வெறுக்கும் சேற்றிலே மலர்ந்து நிற்கும் தாமரை. மனுஷங்க வெறுக்கும் அந்த சேத்துக்குள்ளே தான் என்ன ஆகுது, மலர்ந்து பூ பூக்குது தாமரைப்பூ. புனிதமான ஒரு கடவுளை, புனிதமான எல்லாருமே என்ன பண்ணுறோம், ஒரே தெய்வம்தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தெய்வத்தையே தனித்தனியாக முருகர், விநாயகர், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சில எல்லாருமே என்ன பண்ணுறோம், நம்ம கடவுளை பிரித்து ஒவ்வொரு கடவுளை ஒவ்வொருத்தவங்கள வணங்குறோம் இல்லையா? ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனிதமான கடவுளை வணங்குவதற்கு கூட இந்த சேற்றில் இருக்கும் தாமரைப்பூ தான் பூசை செய்ய உதவுகிறது அப்படின்னு அருமையாக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அழுக்கு அடைந்த சிப்பியில் அழகு முத்தை காணலாம். சிப்பி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுக்கு அடைஞ்சு காணப்படுமா. ஆனால் அந்த அழுக்கடைந்த சிப்பிக்குள்ளே தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒருக்கு பாருங்கள், அழுக்கடைந்த சிப்பிக்குள்ளே தான் என்ன ஆகுது, இப்போ கடலுக்கு போகிறோம், சங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுக்கு அடைந்த மணல் பகுதியில் தான் அந்த சங்கு காணப்படுது. ஆனால் அந்த சங்கை எடுத்து பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, ரொம்ப அழகாக காணப்படுது இல்லையா? அந்த மாதிரி தான் அழுக்கடைந்த சிப்பியில் அழகு முத்தை காணலாம். இதுதான் சிப்பி. அழகாக உள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, அழகாக ஒரு முத்து ஒன்று காணப்படுது பாருங்கள். அதுதான் அழுக்கடைந்த சிப்பிக்குள்ளே அழகு முத்தை காணலாம். கழுத்தில் நல்ல மாலையை கட்டி மகிழ உதவுவதே.
அழுக்கடைந்த ஒரு சிப்பியாக இருந்தாலும் அதுக்குள்ள அழகு முத்து ஒன்று காணப்படுது. ஆனால் அந்த அழகு முத்தைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அழுக்கடைந்த சிப்பிக்குள்ளே இருக்கின்ற அந்த அழகு முத்தை தான் நம்முடைய கழுத்து நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த முத்தை நல்ல ஒரு மாலையாய் கட்டி நம்ம என்ன பண்ணுறோம், கழுத்துக்குள்ளே போட்டுக்கிறோம். அப்போ கழுத்தில் இப்போ மணியாக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய முகத்திற்கு என்ன பண்ணுறோம், அழகு பார்த்து தான் நம்ம போடுறோம். அழகாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது இல்லை, எந்த ஒரு பொருளையுமே போடுறது கிடையாது இல்லையா. அப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம காதிலிருந்து, மூக்கிலிருந்து, கைகளில் இருந்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம போடும் பொழுது அழகாக இருக்கா என்று நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணாடியை நம்ம பார்க்குறோம். இந்த பொருள் வந்து நமக்கு போட்டால் நன்றாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், கண்ணாடியை பார்க்குறோம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு பொருளுமே, எல்லா பொருளும் முதல்ல இருந்து ரொம்ப அழகாக, அதாவது அப்படியே தெளிவாக வந்துடுறது கிடையாது இல்லையா. இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன உடனே நல்ல ஒரு வேலையை அப்படியே செய்ய முடியாது. கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சால் தான் என்ன ஆகுது, நம்முடைய கூலி வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி வேலைக்கு போகிறோன்னா கூலி வேலை கஷ்டப்பட்டால் தான் காசு கொடுப்பாங்க. கஷ்டப்படலாம் காசு யாருமே தரப்போகிறது கிடையாது இல்லையா. அப்போ எந்த ஒரு பொருளுமே, இப்போ விவசாயம் பண்ணுறாங்கன்னா, நெல் அறுவடை பண்ணுறாங்கன்னா, அரிசி மட்டும் இப்போ கடைக்கு போகிறோம், காசு கொடுக்குறோம், வாங்குகிறோம். ஆனால் அந்த அரிசி எப்படி வந்தது, மக்கள் வந்து விவசாயம் பண்ணி கஷ்டப்படுறதால தான் அந்த அரிசியை ரொம்ப பளிச்சுன்னு தெளிவாக கடைக்கு வருது இல்லையா. அப்போ எல்லா பொருளும் வந்து ஆரம்பத்திலிருந்து அது அப்படியே வந்துடுறது கிடையாது. அழுக்கடைந்து காணப்பட்டு உடைப்பால் தான் என்ன ஆகுது, கடைக்கு அந்த பொருள் அழகாக காணப்படுது இல்லையா. அந்த மாதிரி தான் அழுக்கணிந்து ஒரு சிப்பிக்குள்ளே அழகு முத்து இருந்தாலும் அந்த அழகு முத்தை நம்முடைய கழுத்தில் அணியும் பொழுது என்ன ஆகுது, ரொம்ப அழகாக இருப்பது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முத்து மாலையை நம்ம கழுத்தில் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த முத்து மாலை வந்து கழுத்தில் போடும் பொழுது என்ன ஆகுது, ரொம்ப அழகாக காணப்படுது. அப்போ அந்த அழகு கண்ணாடியில் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா. அதுதான் அழுக்கடைந்த சிப்பியில் அழகு முத்துக்கள் இருந்தாலும் அந்த அழகு முத்து மாலையை நம்முடைய கழுத்தில் அணியும் பொழுது அழகு வருவது மட்டும் இல்லாமல் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் கண்ணங்கரிய குயிலிடம் காதும் குளிரும் கீதமாம் இன்பம் இன்பம் என்று நாம் இன்னும் கேட்க செய்யுதே. கண்ணங்கரிய குயிலிடம், குயில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு கொல்லிக்கு போகும் பொழுதோ அல்லது வீட்டில் இருக்கும் பொழுதோ ஒரு மரத்தினுடைய உச்சியில் குயில் என்ன பண்ணும், ஒரு சத்தம் கூடும். குயில் எப்படி சத்தம் போடும், கூக்கும், குயில் கூக்கும் இல்லையா. அப்போ குயில் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணங்கரேல்னு இருக்கும் இல்லையா. அப்போ குயில் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு, இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட திறமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கே ஆள் இப்படி இருக்காங்க, இவங்க என்ன இந்த வேலையை செய்ய போகிறாங்கன்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை செஞ்சு பிடிப்பாங்க இல்லையா. அப்போ யாருமே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய உருவத்தையே வச்சியோ அல்லது அவங்களுடைய நடையுடைய பாவனைகளை வச்சியோ நம்ம யாரையும் வச்சு என்ன பண்ணக்கூடாது, எடை போட முடியாது இல்லையா. இப்போ நம்ம எல்லாமே பார்க்குறதுக்கு ஒருத்தவன் நல்லா இருப்பான், ஆனால் அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒருத்தவன் பார்க்குறதுக்கு ரொம்ப என்ன பண்ண மாட்டான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டான், ஆனால் அவங்ககிட்ட தான் திறமையே இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் கண்ணன் பார்க்குறதுக்கு வந்து குயில் வந்து ரொம்ப கரையில் தான் இருக்கும், ஆனால் அதனுடைய ஓசை எப்படி இருக்கும், குயிலினுடைய ஓசையை காதுக்கு மிக இனிமையாக தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அப்போ அந்த குயிலினுடைய ஓசையை எல்லோரும் கேட்கும் பொழுது காதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சாமி பாட்டோ அல்லது வேறு எதனா சினிமா பாட்டோ கேட்கும் பொழுது என்ன ஆகுது, காதுக்கு ரொம்ப இனிமையை தரக்கூடியதாக இருக்குது, மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் காலையில் எந்திரிக்கும் பொழுது ஒரு சோக பாடலை கேட்டனா அன்றைய முழுவதும் என்ன ஆகும், நமக்கு சந்தோஷமாக இல்லாமல் சோகமாகவே நம்ம இருப்போம் இல்லையா. அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே எப்படி வந்து பாடல்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பேச்சாக இருந்தாலும் சரி, எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்குமோ அன்றைய தினம் நமக்கு எல்லாமே என்ன ஆகும், சந்தோஷமாகவே காணப்படும் சொல்லுவாங்க இல்லையா. அதான் கண்ணங்கரிய கருப்பாக இருந்தாலும் குயிலினுடைய ஓசை சத்தத்தை கேட்கும் பொழுது காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்பம் இன்பம் என்றும் நாம் இன்னும் கேட்க செய்யுதே. அதாவது ஒரு தடவை மட்டும் இல்லாமல் நிறைய தடவை அந்த குயிலினுடைய ஓசை சத்தத்தை கேட்கும் பொழுது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மீண்டும் மீண்டும் குயிலினுடைய ஓசை சத்தத்தை கேட்கணுன்ற மாதிரியே
ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இப்போ ஒரு பொருளை நம்ம ரொம்ப சுவையுடையதாக இருக்கின்ற ஒரு பொருளை நம்ம சாப்பிடும் பொழுது அந்த சுவையுடைய பொருளை நாக்கில் ரொம்ப டேஸ்ட் ஒட்டிக்கிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பொருளை எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிடணுன்ற மாதிரி நம்ம தோண்டிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இப்போ ஒரு படம் நமக்கு பிடிச்ச படம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச படமாக இருந்ததுன்னா ஒரு பேய் படமோ அல்லது நமக்கு பிடிச்ச ஹீரோவாக இருந்தாலும் சரி, அந்த படம் நமக்கு பிடிச்சி போச்சுன்னா ஒரு தடவை இல்லை 2 தடவை பல தடவை பார்த்தாலும் நமக்கு என்ன ஆகும்? அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் நமக்கு பிடிச்சி போய் இருந்தாலும் சரி, அந்த பொருளை எப்படி நமக்கு சாப்பிடணும்னு தோண்டிக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த கருப்பாக இருந்த குயிலினுடைய ஓசை சத்தத்தை காதில் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அதை விட இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? இந்த பாடல் வரிகளின் மூலம் அழவள்ளி அப்பா மிக அருமையாக குயிலினுடைய சத்தத்தையும் அழகு முத்து மாலை பற்றியும் மனிதர் வெறுக்கும் இந்த தாமரை பற்றியும் ரொம்ப அருமையாக இந்த பாடல் வரிகளின் மூலம் அழவள்ளி அப்பா நமக்கு எழுதியிருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 3 பாடல்கள் இருக்குது. இந்த 3 பாடல்களை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். சரியா? நன்றிப்பா.